இப்படி சரி. கலந்துனா நல்லா இருக்கும், கலந்து பாருங்க எதிர்பார்க்குறோம். ஆனா அவர் பொதுவாகவே அவருக்கு ரொம்ப போலீஸ் நெருக்கடி கொடுக்குறாங்களா சார், அவர் தொல்லை கொடுக்குறாங்க சார். இப்போ கூட திருச்சியில் திமுக மாநாடு நடக்குது. திருச்சி திமுக மாநாட்டில் 2 பேர் செத்து போயிட்டான். அது எவனாவது எந்த ஊடகமாவது பேசுறாங்க? 2 உயிர் போய். இதுவே விஜய் நடத்தி 2 பேர் செத்து இருந்தா ஐயோ எப்பா சாமி எல்லா ஊடகமும் இந்த வேலையை பார்த்துருப்போம், டெபிட் போட்டிருப்போம். இன்னும் தொடர்ந்து நடக்குது. ஒரு வேன் கலப்புறம் வந்துருச்சு திமுக மாநாட்டில் 10-15 பேர் சீரியஸ் அடிபட்டு போயிட்டான். இதே விஜய் நடத்துறதா சொல்லுங்க, பிரேக்கிங் நியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஒரு திமுக கொடி கட்டின கார்ல போய் சும்மா ரோட்ல நிக்கிற ஒருத்தன் அடிச்சு தூக்கி இழுத்துட்டு போறான் ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு. இன்னொரு திமுக கொடி கட்டின கார்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணு அடிச்சு தூக்கி போட்டான், பாவம் நிறமாத கர்ப்பிணி இறந்துட்டாங்க. இதுவே இதெல்லாம் தாவேகா செஞ்சதுன்னா நிலைமை என்ன இருக்கு தமிழ்நாட்டில் சார்? எல்லா ஊடகத்தையும் கையில வச்சிருக்கான் சார், ஒட்டுமொத்த ஊடகத்தை கையில வச்சிருக்கான். எந்த நியூஸை போடணும் எந்த நியூஸை போடக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிற இடத்துல ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசன் தான் இருக்கிறார், அவருடைய நிறுவனம் தான் இருக்குது. இந்த செய்தியை போடு, இந்த செய்தியை போடாத. உன்னை சந்தேகப்படுவானா லேசா போடு, 10 வரி சொல்ற இடத்துல ஒரு வரி சொல்லிட்டு விட்டுடு. அப்ப மக்கள் எழுந்தா இந்த செய்தியை தான் மக்கள் கேட்டு இருக்கணும், இந்த பத்திரிகை தான் படிக்கணும், வேற கிடையாது. அப்ப அவங்க அதே தான் கேட்டு 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 ஒரு நாட்டில் இப்படிதான் நடக்குதா அப்படின்ற இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இப்படியே தான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க பழக்கப்பட்டுட்டாங்க. அதுக்காக நான் சொன்னேன் 2 காரணம் தான். எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் கண்டுக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் செட்டில் ஆயிட்டு இருக்கணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன், நீயே இருந்துக்கோ, நான் சும்மா கட்சி நடத்துறேன் அப்படின்னு போகணும் ஒண்ணு. அதனால அவருக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம ஸ்டாலினை விட்டுட்டு இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்குற இடத்துக்கு விஜய் வந்துட்டார், அவங்க தூக்கத்தை கெடுக்கிற இடத்துக்கு விஜய் வந்துட்டார். இவரை சமாளிக்க முடியல. அப்போ எல்லா மீடியா வச்சு எப்படி பண்றாங்க. இவர் பேசுறது சோசியல் மீடியால வைரல் ஆகுது. எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியாது, எல்லாமே நீ சொல்றது கேட்டுருவானா? புரியுதுங்களா? ஒரு போன் இருந்தா போதும், அவன் பேசுறான், அந்த செய்தி பெருசா ரீச் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாரு வெளியே வராங்கன்னா இந்த மாதிரி அனுமதி கொடுக்க மாட்டேன்றான், தொல்லை கொடுக்குறான், அவருக்கு தொல்லை கொடுக்குறான். இப்ப தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம், அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம், அனுமதி கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கான தொண்டை அதில் கலந்துக்குவான்.